ஆதியாகமம் அதிகாரம் 26. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. ஆபிரகாமின் பாவம் ஈசாக்கிடம் வெளிப்படல். 2. ஈசாக்கு ரெபெக்காளின் அன்பு. 3. பெலிஸ்திய தேசத்தில் ஈசாக்கின் ஆசீர்வாதமும் பெலிஸ்தரின் பொறாமையும். 4. வாக்குவாதம் பண்ணவில்லை. 5. பெயர்செபா. 1. ஆபிரகாமின் பாவம் ஈசாக்கிடம் வெளிப்படல். 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கானானில் பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு சென்றார். மேலும் 2ஆம் விசை பஞ்சம் வந்தபோது 20வது அதிகாரத்தில் கேரார் சென்றார். அதேபோல் ஈசாக்கும் தன் தகப்பனைப் போல பஞ்சத்திலிருந்து தப்பிக்க கேராருக்கு சென்றான். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி எகிப்துக்கு செல்ல வேண்டாம் என கட்டளையிட ஈசாக்கு கேராரில் தங்கினார். தன் தகப்பன் ஆபிரகாம் சாராளை சகோதரி என்று சொல்லியவாறே ஈசாக்கும் தன் மனைவியாகிய ரெபெக்காளை சகோதரி என கேராரூர் மக்களிடம் சொல்லுவதை காண்கிறோம். சந்ததி பாவங்கள் சில நேரம் தொடருவதுண்டு. அவைகள் தொடராதவாறு நாம் நம்முடைய சாபங்கள் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களையும் பாவத்தின் தொடர்ச்சியையும் சிலுவையில் தீர்த்து மீட்பை சம்பாதித்து வைத்துவிட்டார். 7வது வசனத்தில் கேராரூரின் மனுஷர்கள் தன்னை கொல்லுவார்கள் என ஈசாக்கு நினைத்து பொய் கூறுகிறார். மனுஷர்களை குறித்த பயம் கண்ணியை வருவிக்கும். 2. ஈசாக்கு ரெபெக்காளின் அன்பு. அபிமெலேக்கு ஈசாக்கும் ரெபெக்காளும் விளையாடி கொண்டிருப்பதை கண்டான். பிள்ளைகள் பிறந்த பின்னும் அவர்களுக்கிடையில் அன்பு அந்நியோன்யம் அதிகமாயிருந்தது. அபிமெலேக்கு இதை கண்டு ஈசாக்கும் ரெபெக்காளும் புருஷன் மனைவி என அறிந்து கொண்டான். அவர்களை காக்க இவர்களை தொடுகிறவன் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். தேசாந்திரியாய் சென்ற இடத்தில் தேசத்தின் ராஜாவின் கண்களில் கர்த்தர் ஈசாக்குக்கு தயை கிடைக்கச் செய்தார். 3. பெலிஸ்திய தேசத்தில் ஈசாக்கின் ஆசீர்வாதமும் பெலிஸ்தரின் பொறாமையும். ஈசாக்கு பெலிஸ்திய தேசத்தில் விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பணிவிடைக்காரர்கள் என ஈசாக்குக்கு பெருகினர். இதை கண்ட பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டு ஈசாக்கின் துறைவை எல்லாம் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். மனிதர் நமக்கு எதிரியல்ல. பிசாசு மனிதர்கள் மூலம் நம்மை சோர்வடைய செய்வான். ஆனால் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்றல் வேண்டும். 4. வாக்குவாதம் பண்ணவில்லை. பெலிஸ்தரின் தேசத்தில் உள்ள கேராரூர் மனுஷர் பொறாமையினால் ஈசாக்கை தங்களது இடத்தை விட்டு போக சொல்லவே ஈசாக்கு கேராரின் பள்ளத்தாக்கில் துறவை தோண்டினார். அங்கும் கேராரூர் மக்கள் வாக்குவாதம் பண்ணினர். எனவே அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். அதற்கு வாக்குவாதம் என்று பொருள். ஏசேக்கை விட்டு 2வதாக வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணவே அதற்கு எதிர்ப்பு என்று பொருள்படும் சித்னா என்று பெயரிட்டு வேறு இடம் சென்றார். 3ஆந்தரம் வெட்டப்பட்ட துறவுக்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டார். இது இடவசதி என பொருள்படும். ஏனெனில் இந்த துறவை குறித்து யாரும் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. நம்முடைய வாழ்விலும் ஏசேக்கு சித்னா போன்ற இழப்பின் குழப்பத்தின் காலங்கள் வரும். ஈசாக்கை போல வாக்குவாதம் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சித்தல் வேண்டும். ஒருபோதும் சோர்வுற்று முயலாமல் இருத்தல் கூடாது. ரெகோபோத் போன்ற நமக்கான காலத்தை தேவன் ஏற்படுத்துவார். 5. பெயர்செபா. 21வது அதிகாரத்தில் ஆபிரகாமோடு அபிமெலேக்கு பெயர்செபாவில் உடன்படிக்கை செய்ததை தியானித்தோம். இந்த பெயர்செபாவில் மறுபடியும் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கோடு அபிமெலேக்கு பெலிஸ்தரின் ராஜா உடன்படிக்கை செய்தார். கர்த்தர் ஈசாக்கோடே இருப்பதை கண்ட ராஜாவுக்கு ஈசாக்கின் மேல் பயம் ஏற்பட்டது. துரத்திவிட்ட பெலிஸ்தரே தேடி வந்து ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தனர். நம்முடைய வாழ்விலும் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நாம் தேடும்போது அனைத்தும் சுமூகமாய் நடக்கும். தேவன் நம்மோடு இருப்பதை காண்பவர்கள் நம்மை எதிர்க்க அச்சப்படுவர். ஜெபிப்போமா.
அன்பின் பிதாவே, ஈசாக்கு தன்னுடைய வாழ்நாளில் வாக்குவாதங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தபோது அமைதியாய் இருந்து தன்னுடைய முயற்சியை தொடர்ந்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்தின் காலத்தில், மற்றவர்களால் வருகிற பொறாமையின் நெருக்கத்தில் நாங்கள் கஷ்டப்படும் போது சோர்வடைந்து விடாமல், வாக்குவாதம் பண்ணாமல் எங்களுடைய முயற்சியை தொடர எங்களுக்கு கிருபை புரியும். எங்களை எதிர்க்கிறவர்கள் எங்களோடு கூட சமாதானம் பண்ண கிருபை தாரும். எங்களுக்கான காலத்தை ஏற்படுத்தும். உம்மையே நம்பி இருக்கிறவர்கள், உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க செய்யும். தேவனே, ஈசாக்கோடு இருந்தது போல எங்களோடு கூட இரும். ஈசாக்கோடு கூட இருந்ததினால் அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுடைய காரியங்கள் நன்மையானதாய், செழிப்பானதாய், ஆசீர்வாதம் மிக்கதாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அவ்விதமே எங்களுடைய வாழ்விலும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். எங்களுடைய சந்ததி பாவங்கள் எங்களை தொடராதவாறு உம்முடைய மீட்பின் இரத்தத்தினால் எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுக்கு ரட்சிப்பை தாரும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.